வாழ்க்கையில நடக்கிற எல்லா விஷயத்துக்கும் முக்கிய காரணம் யாரு அப்படின்னு பார்த்தா, நம்ம தான். நம்மளுடைய எண்ணங்கள் தான் காரணம். நம்ம எந்த மாரி எண்ண உணர்வுகளை வெளிப்படுத்துறோமோ, அதுக்கு ஏத்த மாரி தான் நம்ம வாழ்க்கை அமையுது. இததான் எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த எண்ணம் போல் வாழ்க்கைக்கு பின்னாடி ஒரு பெரிய சயின்ஸ் இருக்கு. என்னன்றத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஐம்புலன்களால் உணரப்பட்ட டேட்டா, இன்ஃபர்மேஷன் பிரைன் ரிசீவ் பண்ணி, ப்ராசஸ் பண்ணி, ஜெனரேட் பண்ற அவுட்புட் தான் தாட்ஸ் அண்ட் ஃபீலிங்ஸ். இந்த தாட்ஸ் அண்ட் ஃபீலிங்ஸ் பாருங்க. இந்த தாட்ஸ் அண்ட் ஃபீலிங்ஸ் தான் இட் ஜெனரேட்ஸ் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு. ரிசீவ் பண்ண இன்ஃபர்மேஷனை பிரைன் ப்ராசஸ் பண்ணி ஜெனரேட் பண்ற அவுட்புட் தான் தாட்ஸ் அண்ட் ஃபீலிங்ஸ். அந்த தாட்ஸ் அண்ட் ஃபீலிங் ஜெனரேட் பண்றதா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு. இந்த லைஃப் எனர்ஜி தான் எமோஷன். எமோஷன் தான் எனர்ஜி. எனர்ஜி இன் மோஷன் தான் எமோஷன். இந்த எமோஷன் ரெண்டு வகைப்படும். ஒன்று வந்து பாசிட்டிவ், இன்னொன்று வந்து நெகட்டிவ். எதெல்லாம் நமக்கு சந்தோஷத்தை கொடுக்குதோ அதெல்லாம் பாசிட்டிவான உணர்வுகள். எது நமக்கு சந்தோஷத்தை கெடுக்குதோ அது வந்து நெகட்டிவான உணர்வுகள். இப்படி நம்ம வச்சுக்கலாம். இந்த எனர்ஜி தான் என்ன ஆகுதுன்னா வைப்ரேட் ஆகுது. எப்படின்னா சட்டன் ஃப்ரீக்வன்சில எங்க போகுது அப்படின்னா யூனிவர்ஸை நோக்கி போகுது. ஸோ போயிட்டு அதுதான் அட்ராக்ட் பண்ணுது. இந்த எனர்ஜி அதிர்வுகளாக மாற்றப்பட்டு ஒரு சில அலைவரிசையில பிரபஞ்சத்தை நோக்கி போயிட்டு ஒத்தவை ஈர்க்கும் அப்படின்ற பாணியில தான் மறுபடியும் அது நம்ம கிட்ட வருது. இதுதான் எண்ணம் போல் வாழ்க்கை. இதுதான் ஃப்ரேம் ஒர்க். அப்போ நம்மளோட எண்ணங்கள் எப்படி இருக்கோ அது பாசிட்டிவ் வந்தா பாசிட்டிவையும், நெகட்டிவ் வந்தா நெகட்டிவ் தான் நம்ம அட்ராக்ட் பண்றோம். இப்போ இங்க பாத்தீங்கன்னா இது இந்த ஹியூமன் பீயிங் இதை சுற்றி இருக்கிறது தான் எனர்ஜி ஃபீல்டு. இந்த எனர்ஜி ஃபீல்டு தான் என்ன ஆகுன்னா நம்மளுடைய எண்ணம், சொல், செயல் எல்லாமே எங்க இருக்குன்னா நம்மளுடைய பயோ எனர்ஜெட்டிக் ஃபீல்டு, எனர்ஜி ஃபீல்டு, இல்ல குவாண்டம் ஃபீல்டு, இன்ஃபர்மேஷன் ஃபீல்டுன்னு சொல்லுவாங்க. யோகி கிளாசிக்ல இது ஆரா அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கதான் நம்மளுடைய எண்ணம், சொல், செயல் எல்லாமே இருக்கு. அது பாசிட்டிவா இருக்கலாம், நெகட்டிவா இருக்கலாம். நம்மளுடைய எனர்ஜி ஃபீல்ட்ல இருக்கிறது பாசிட்டிவ் இருக்கா, நெகட்டிவ் இருக்கா, அதாவது இப்படி சொல்லலாம், ஹார்மோனைஸ்டு ஃப்ரீக்வன்சியா இல்ல டிஸ்ஹார்மோனைஸ்டு ஃப்ரீக்வன்சியான்றது. டிஸ்ஹார்மோனைஸ்டு ஃப்ரீக்வன்சி அப்படின்றது இட் மே பி நெகட்டிவ் தாட். அப்ப என்ன நமக்கு தேவையில்லாத தாட் இருக்கு அப்படின்றது நம்மளுடைய தாட் பேட்டர்னை அது ஸ்கேன் பண்றதுக்கு இந்த குவாண்டம் டிவைஸ் அப்படின்ற டிவைஸை யூஸ் பண்ணி ஸ்கேன் பண்ணலாம். ஸ்கேன் பண்ணி நெகட்டிவ் தாட் இருந்தா அந்த நெகட்டிவை வந்து ஹார்மோனைஸ் பண்றதுக்கு இந்த குவாண்டம் டிவைஸ் மூலமா ஹார்மோனைஸும் பண்ணலாம். இப்ப நீங்க எப்படி இருக்கீங்க அப்படின்றது உங்க தாட் பேட்டர்ன் எப்படி இருக்கோ அப்படிதான் வாழ்க்கை. உங்க எண்ணம் போல் வாழ்க்கை. அப்ப உங்களுடைய எண்ண உணர்வுகள் எப்படி இருக்குன்றது எப்படி தெரிஞ்சுக்கிறதுக்கு அதுதான் இந்த குவாண்டம் டிவைஸ் மூலமா உங்களுடைய தாட் பேட்டர்ன் எப்படி இருக்கு, உங்க ஸ்ட்ரெஸ் பேட்டர்ன் எப்படி இருக்கு, நீங்க ஏதாவது கோல் அச்சீவ் பண்ணோம் அப்படின்னா அந்த கோல் அச்சீவ் பண்ண முடியாம இருக்கிறதுக்கு என்னெல்லாம் தடையா இருக்கு, அது மட்டும் இல்லாம உங்களோட எனர்ஜி ஃபீல்டை டிஸ்டர்ப் பண்ற ஃபேக்டர் என்ன அப்படின்றத எல்லாமே வந்து குவாண்டம் சென்சார் மூலமா ஸ்கேன் பண்ணி உங்களை பத்தி 4 ரிப்போர்ட்டை எடுத்து அதை இன்டர்பிரட் பண்ணி நீங்க எப்படி இருக்கீங்க, உங்களுடைய எண்ணங்களை, எண்ண ஓட்டங்கள் எப்படி இருக்கு, எண்ண உணர்வுகள் எப்படி இருக்கு, அது எங்கெல்லாம் நீங்க நெகட்டிவா இருக்கிறது எப்படி சேஞ்ச் பண்ணணும். இன்கேஸ் அது வந்து சேஞ்ச் பண்ண முடியாம இருக்கு, அது ரொம்ப டஃப்பா இருக்கு, அதை பண்றதுக்கு அந்த தொடர்ந்து அந்த எண்ணம் தான் வருது அப்படின்னா அதை சரி பண்றதுக்கு குவாண்டம் சென்சார் மூலமா ஒரு ஹீலிங், அந்த ஹீலிங் மூலமாவும் பண்ணலாம். அது தேவைப்பட்டால் ஹீலிங் மூலமாவும் பண்ணலாம். ஸோ இது எல்லாமே தான் இந்த 1.5 மணி நேரம் செஷன்ல வந்து நம்ம பண்ண போறோம். பட் இதுக்கு நீங்க ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண இது ஆன்லைன்லயும் வரலாம், ஆன்லைன்லயும் ஃபிக்ஸ் பண்ணலாம், இல்லை டைரக்டா கூட நீங்க வரலாம். எங்களுடைய ஆஃபீஸ் சென்னையில இருக்கு, மவுண்ட் ரோட்ல. எங்களுடைய அட்ரஸ் இங்க போட்டிருக்கோம். கீழே உள்ள நம்பருக்கு நீங்க கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி நேரில் வரலாம், இல்லை ஆன்லைன் மூலமா பண்ணலாம். இதுக்கு ஃபீஸ் வந்து வெறும் 1500 ருபீஸ் மட்டும்தான். பட் இந்த 1.5 மணி நேரம் செஷன்ல உங்களுடைய இதை பத்தி சயின்ஸை கொஞ்சம் சொல்லி அதுக்கப்புறம் உங்களை ரிமோட்லயே உங்களுடைய எனர்ஜியை ஸ்கேன் பண்ணி அனலைஸ் பண்ணி நீங்க எப்படி இருக்கீங்கன்றது நான் சொன்ன 4 ரிப்போர்ட்டும் எடுத்து உங்களுக்கு இன்டர்பிரட் பண்ணி கவுன்சிலிங் நடக்கும். ஸோ இந்த 1.5 மணி நேரம் செஷனை ஒதுக்கி நீங்க வந்தீங்கன்னா உங்களை பத்தி தெரிஞ்சுட்டு அடுத்தது உங்களுடைய வாழ்க்கை வாழ்வதற்கு உங்களோட எண்ணம் எப்படி இருக்கோ அப்படிதான் உங்க வாழ்க்கை. உங்க எண்ணம் போல் நீங்க வாழலாம். அதுக்கு சேஞ்ச் பண்ணணும்னாக்கா ஃப்ரீக்வன்சியை நம்ம சேஞ்ச் பண்றோம். அதுதான் சேஞ்ச் ஒரு ஃப்ரீக்வன்சி, சேஞ்ச் ஒரு லைஃப். நன்றி. வாங்க.